வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ சமீபத்தில் என்னை சந்திக்க வரவங்க கையில் ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு வருவாங்க. எனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகிடுச்சு சார், கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது என்ன சொல்லிட்டு. அந்த ரிப்போர்ட் படித்து பார்த்தோம்னா மேலே தலையில் என்ன எழுதியிருக்கும், என்ன லிபிட் ப்ரொஃபைல்னு போட்டிருக்கும். அந்த லிபிட் ப்ரொஃபைல்னா என்ன சொல்லி இப்போ பார்ப்போம். திடீர்னு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருங்கிறாங்க. திடீர்னு அவரு நல்லா தான் இருந்தாரு, அப்படியே மயக்கம் போட்டு வந்தாரு, செத்து போயிட்டாருங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இறப்புகளுக்கு அந்த காலங்களில் 60-70 வயசுல வந்த மாரடைப்பு இப்ப 20 வயசுல, 25 வயசுல, 30 வயசுக்குள்ளலாம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தோம்னா இந்த கொழுப்பு என்ன சொல்றோம். அதுலேயும் மாற்று கருத்து. இப்ப அமெரிக்கன் சொசைட்டி சொன்னா நம்மளுக்கு தெய்வ வாக்கு. அவங்க ஏற்கனவே நம்ம 200ன்னு வச்சிருந்த கொழுப்போட லிமிட்டை இப்போ 300ங்கிறாங்க. நிறைய மாற்று கருத்துக்கள் அதில் இருக்குது. இருந்தாலும் லிபிட் ப்ரொஃபைல்னு நம்ம வழக்கமாக எடுக்கிற டெஸ்ட்டை பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். லிபிட் ப்ரொஃபைலில் பல கொழுப்புகள் அடங்கி இருக்கும். குறிப்பாக ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்னு சொல்லக்கூடிய HDLன்னு சொல்லுவாங்க, அதை நல்ல கொழுப்புனும், LDLன்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ங்கிற கெட்ட கொழுப்பும் முக்கியமாக இருக்கும். இந்த 2 வகையிலையும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இந்த லிபிட் ப்ரொஃபைல் காணப்படும் ட்ரைக்ளிசரைட் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு பற்றி தான் நிறைய ஊறி பண்ணணும்பாங்க. பொதுவாக நல்ல கொழுப்பு அளவு சராசரியாக ஆண்களுக்கு 40 mgdl-ம் பெண்களுக்கு 50 mgdl-ம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இது முக்கியமாக லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணும்போது பல நோய்கள்லேருந்து நம்ம காக்கும். குறிப்பாக கொழுப்புங்கிறது இதயத்தை ரொம்ப பாதிக்கும் பயமுறுத்துறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் காக்கக்கூடியது லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன். பொதுவாக 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்கிறது ஒரு யாட் ஸ்டிக் சொல்லுவாங்க. இது இல்லாமல் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஹை பிபி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை அடிக்கடி கூட இயர்லி ஒன்ஸுங்கிற அளவுக்கு பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம பெருசாக ஒரி பண்ணுறதில்ல, அதை பற்றி லைஃப் ஸ்டைல் கரெக்ஷனை பற்றியும் யோசிக்கிறதில்லைங்கிற காரணங்களால் மற்ற வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இறப்புங்கிறது ஒரு 10 years பிஃபோர் வருதுங்கிறதுக்கு காரணம் நாம் உடல்நலம் ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக சிந்திக்கிறது இல்லை, அதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லைங்கிற காரணத்தாலன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைல் மாற்றுறது தான் இதில் முக்கியமான சிகிச்சை. இது இல்லாமல் ஸ்மோக்கிங் இருந்தால் அதை கண்டிப்பாக விடணும். உடல் உழைப்பற்ற வேலை, உட்காந்தே செய்கிற வேலை மாதிரி இருக்கிறவங்க, ரொம்ப மோசமான உணவு பழக்கம் இதில் இருக்கிறவங்க, எனக்கு இந்த கெட்ட கொழுப்பு அதிகம் உருவாவதற்கான சான்சஸ் அதிகம், அதுக்கான காரணங்கள் அதிகம்னு சொல்கிறாங்க. அதனால் எளிமையான உடற்பயிற்சிகள், குறிப்பாக 40 நிமிடம் தொடர்ந்து நடக்கிறது, நல்ல உணவுகளை, ஹை ஃபைபர் உள்ள உணவுகளை நிறைய சேர்த்துக்கிறது, நிறைய வெஜிடபிள் சாப்பிட்ற வெஜிடேரியனாக மாறுறது, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண உணவுகளையும் கொழுப்புச்சத்து அதிகம் கொடுக்கக்கூடிய உணவுகளையும் கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவது, அந்த உணவுகள் சாப்பிடும்போது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஹை ஃபைபர் ஃபுட்டை எடுக்கிறது. ஈவன் அந்த காலத்தில் நம்ம ஊரில் வச்ச ரசம்ங்கிறது கூட இந்த கொழுப்பு மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலில் தங்காமல் ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு உணவு மருந்தாக தான் பயன்படுத்தப்பட்ட ரசம் இன்றைக்கு நம்ம உணவு பட்டியலில் இல்லாத ஒரு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்கள், நல்ல பழங்கள், சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எடுக்கும் போதே இந்த லிபிட் ப்ரொஃபைலில் இருக்கிற பல பிரச்சனைகளை நம்ம தற்காத்து கொள்ளலாம். இது இல்லாமல் இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருந்து காலையில் ஈவன் டீ காஃபி கூட குடிக்காமல் டெஸ்ட்டுக்கு போகிறது, அப்போ தான் சரியான ஒரு அக்யூரசி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது
இந்த லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீரிழிவு உள்ளவங்க அவங்களுக்கு தேவையான சுகர் டெஸ்டையும் அதிலேயே சேர்த்து பார்க்க சொல்லலாம். இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிளட் டெஸ்ட்லயே ஒரே டுகெதரா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 1000 rupees நார்மலா இதுக்கு செலவாகும்னு சொல்றாங்க. பிளஸ் இதுக்கு பெரிய பெரிய லேப் தான் தேடி போகணும், இது ரொம்ப ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் நினைக்க வேணாம். சாதாரண லேப்ல கூட இதை செய்ய முடியும். ஒரு 4 மணி நேரம் கேப் விட்டு போனோம்னா நம்ம டெஸ்ட்டை வாங்கிக்கலாம்ங்கிறதெல்லாம் கூட சொல்றாங்க. இந்த லிபிட் ப்ரொஃபைல்ங்கிறது அவ்வளோ பெரிய பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா கேட்டேன். நான் மறுபடியும் சொல்றதாங்க, லைஃப் ஸ்டைல், வாட்டர் இன்டேக், உடல் சூடு, நல்ல நேரம் தவறாத உணவுங்கிறது தான் முக்கிய மருந்துன்னு நான் இதுக்கு சொல்லுவேன். காலை அதாவது பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த லிபிட் ப்ரொஃபைல் வரக்கூடிய கொழுப்பு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத யோசிச்சு பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற ஒரு ஹெட்டிங் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் இருக்குது, அதை கண்டிப்பா பாருங்க. இது இல்லாம ஹை ஃபைபரை பத்தி உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லிக்கிறோம், நிறைய நல்ல உணவுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதனால பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல்ல இருக்கிற பல பதிவுகள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இது இல்லாம சார் எங்களுக்கு ஏதாவது ஹோமியோபதி மருந்து சொல்லுங்க என்ன சொன்னா, கண்டிப்பா நான் லீவ் டீன்னு போடக்கூடிய என்னோட காம்பினேஷன் மெடிசன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது வாட்டர் பாட்டில் டோஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு பாட்டில் வாட்டர்ல ஒரு 10 சொட்டு கலந்து ஒரு நாளைக்கு 3 liters வாட்டர்ஸ் அந்த மாதிரி குடிக்கும்போது எந்த மாதிரி லிபிட் ப்ரொஃபைலா இருந்தாலும் அது நார்மலைஸ்க்கு வரும். இது இல்லாம கொலஸ்ட்ரானினம்ங்கிற மருந்து டெய்லி காலையில ஒரு டோஸும், நக்ஸ்வாம்ங்கிற மருந்து நைட்ல ஒரு டோஸும் சாப்பிட்றது கொஞ்சம் நல்ல யூரினேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய பெபரிஸ் வல்காரிஸ்ங்கிற மருந்துகள் எல்லாம் உடன் எடுத்துக்கொள்வது இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய, கொழுப்பை வெளியேற்றக்கூடிய பல ஹோமியோபதி மருந்துகள் நம்ம ஹோமியோபதியில மிக அருமையா வேலை செய்யக்கூடிய, எளிமையா வேலை செய்யக்கூடிய, எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்காத, ஈவன் செலவுகள் கூட அதிகமாக ஆக்காத, ஈவன் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க செலவு பண்றதோட கம்மியான செலவுல உங்க கொழுப்பை கரைச்சிக்கலாம். ஹோமியோபதி மருத்துவத்தால மட்டும்தான் அது முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு, குறிப்பா இந்த காலத்துல ஐடி ஃபீல்டில் வேலை செய்யற அனைத்து நபர்களுக்கும் இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு தான் லைஃப் ஸ்டைல் என்னங்கிறது அறிவுரை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, அவங்களுக்கு தான் உணவுங்கிறதும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுங்கிறதும் புரிஞ்சுக்க வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருப்பதனால் அவங்க ஐடி ஃபீல்ட் மாதிரி ஷிஃப்ட்லையும் நேரம் தவறியும் உணவு அருந்தும் நபர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களெல்லாம் இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.